வணக்கம் தமிழஞ்சங்களே, மீண்டும் உங்களுக்கு தெரியுது. இப்போ சிங்கப்பூரில் நியூ இயர் எப்படி கொண்டாடலாம்னு பார்க்கலாமா? நாங்கள் வந்து செலோசா பீச்சுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து பலவான்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்காக வந்து ப்ளே பண்ணுறாங்க. ரூஃப் டாப்பில் இருக்குது. பின்னாடி தான் பீச் இருக்குது, கடல் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃப்ரீ மூவி தான், அது யார் வேணால் பார்க்கலாம். சுற்றி மக்கள்லாம் பாருங்கள். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போகலாம். மணி இப்போ வந்து 10:30 ஆகுது. அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கமான் மக்களே, செலோசா பீச்சுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அந்த மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஆர்டி போகுது. சின்னது, அதனால் எல்ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க, அப்படியே அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கை டைவ். ஸோ நம்ம வந்து மூணுக்கெலாம் போனோம்னா நம்ம எப்படி மிதப்போம்ல, காற்றுல பார்க்குற மாதிரி இருக்கும்ல, அதில் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இங்கே பண்ணலாம். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சென்ட்ரல் பீச் பஸ்ஸார்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஏரியா. இது இந்த சைடு பஸ் ஸ்டாப்பு, ஃப்ரீ பஸ்லாம் போகும். ஷட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4-5 பீச் இருக்குது. அந்த பீச்சுக்கு ஒரு ஸ்டேஷன் போகிறோம்னா நீங்கள் ஷட்டில் யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இது நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வந்தால் கண்டிப்பாக சிங்கப்பூர்னு வந்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் பிளேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சென்டோசான். இந்த செலோசா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும், ஹாப்பி மூமெண்ட் தான். இதெல்லாம் ஃப்ரீ தான், உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெனி பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் இருக்கும். நிறைய பார் நிறைய இருக்கிறதுல இது ஒரு பார் உள்ள ஸ்விமிங் போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து உட்காந்து அழகாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பீச்சுக்குள்ள வந்துட்டே இருக்கோம். பீச் கிட்ட வந்தாச்சு. பீச் பார்க்கலாம், அங்கே போட் போடலாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன் மாதிரி. ஸோ ஷிப்லாம் வரதெல்லாம் அங்கே வந்து பெட்ரோல் நிரப்பிக்கும். அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ். அது அங்கே நிப்பாட்டிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்லாம் கிளம்பும், ஷிப் எல்லாமே. ஒரு பீச்சோட வாக்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் பீச் பார்த்தீங்கன்னா அலைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பார் இருக்குது, செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. இது பலமாக இருக்கும். ஏன்னா மெயினாக எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னா இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். ஒரு 1 hour திறந்தாப்புல நடக்கும். கரெக்டாக 12 o'clock வந்து ஆரம்பிப்பாங்க. 1 o'clock ஓடிட்டு இருக்கோம். நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதை பார்த்தா தெரியும் கூட்டம். ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 7 o'clock மேலே வந்து ஸ்விம் பண்ணக்கூடாது. அதான் நோ ஸ்விம்மிங் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி மக்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 hour இருக்கு. அந்த ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய ஸ்ட்ரிப்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு அருமை. ஸோ இன்னைக்கு பயங்கரமாக இருக்க போகுது. நாங்களும் அதை பார்க்க என்டர்டைன்மெண்ட்காக வந்திருக்கோம். ஒரு டிஸ்பிளேயோட கட்டிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. இது ஒரு அடுத்த ஒரு பார்க் வந்திருக்கோம். எல்லாருமே ஃபாரின்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. மக்களே பாருங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிங்கப்பூர்ல நியூ இயர் பிறக்க போகுது. 19, 18, 17 டிஸ்பிளே ஓடிட்டு இருக்கு அந்த லாஸ்ட்ல. ஓகேடா, வந்தாச்சு. 5 4 ஆரம்பிச்சாங்க. ஹாப்பி நியூ இயர் மச்சா. ஹாப்பி நியூ இயர். பாருங்க, எல்லாம் தான் இருக்குது இங்க. எல்லாரும் அடிச்சிட்டு இருக்கு. ஹாப்பி நியூ இயர் மக்களே, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்.